இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 761,080. இப்போ ட்ரா நம்பர், நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 398. சரிங்களா? 15ஆம் தேதி பொங்கலுக்கு எப்படி அடிச்சிருந்தாங்கன்னு பார்க்கலாம். அவனுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 386,468. சரிங்களா? ஸோ ஏற்கனவே பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டேன், பொங்கல் கிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், கேஎல் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அதை புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். நீங்கள் எந்த லிங்க் வச்சு தொலைவ தேவையில்லை. சரிங்களா? சர்ச் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். சரிங்களா? இப்போ எப்படி வின்னிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நேற்று நம்ம சிங்கிள் போர்டு எப்பயுமே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், 10 நம்பருமே கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தார். ஜஸ்ட்னு அப்படியே அவர் தான் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டேன் அவர். சரிங்களா? அவர் அப்படியே பிளாக் பண்ணிட்டு நான் போயிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்கணுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 3 நம்பர் ஒரு போர்டுக்கு அப்படின்னாவே 3 செட்டு எடுத்தாவே அதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 நம்பர் வந்துடும். அதனால் எப்படி பார்த்தாலும் அந்த நம்பர் அமைய தான் போகுது. சரிங்களா? 0 to 9 அமைய தான் போகுது. நான் தனியாக குறித்து கொடுக்குறேன்ல, சி போர்டு 6 தான் வரும், இதுதான் வரும்னு சொல்லி குறித்து கொடுக்குறேன்ல, அதை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன், அதை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா சிம்பிளாக சொல்கிறேன், நான் கொடுக்குறத நீங்கள் உங்களை நான் ப்ளே பண்ண சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை. சரிங்களா? ஜஸ்ட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். டெய்லி வின்னிங் கொடுக்குறோம். சரிங்களா? நான் கொடுத்துட்ருக்கேன், நான் எப்படியோ கொடுக்குறேன், 10 நம்பர் கொடுக்குறேன், 20 நம்பர் கொடுக்குறேன், நான் வின்னிங் கொடுக்குறேன். அவர் எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. சரி, அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம், நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர். சரிங்களா? ஸோ 4 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேயும் எனக்கு 6 தான் மேட்ச் ஆனிச்சு, அதனால தான் நான் இங்கே சப்போர்ட் கொண்டு போனேன். ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பி போர்ட்லேயும் நான் 6 மேட்ச் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ 4, 6 அப்படின்றது வந்து ஏபியில் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதேமாரி 4, 6 கொடுத்துருந்தேன். மிஷின் நம்பரில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், மிஷின் நம்பர் என்ன அடிக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறேன். மிஷின் நம்பரில் டபுள்ஸ் வந்துச்சு, 1ஆம் நம்பர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற நம்பர் 1ஆம் நம்பர் அடிக்கிது அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நம்ம கொடுத்த நம்பரில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் நம்பர் தான் வரும். மேலே கொடுத்துருக்கோம் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேங்களா, 4, 6 ரிப்பீட் அப்படின்றத கொடுத்துருந்தேன் நான். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பிசி டேரெக்டாக பிசி 1 வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3ஆவது செட்டை வின் பண்ணியிருக்கோம், 68. சரிங்களா? இங்கே ஏபி பாஸ் பண்ணியிருந்தோம், அடுத்தது வந்து பிசியும் இங்கேயே பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில். மிஷின் நம்பர்லேயும் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? எல்லாம் 8, 6 அந்த பேட்டர்ன் தான் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்துட்டிங்கன்னா ஆல் போர்டில், சரிங்களா, ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் தான் வரும். அதுவும் ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்குதுன்னே போட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ 8ஆம் நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நான் அதை ஏ போர்டில் வச்சேன். அவங்க வந்து அப்படியே சி போர்டுக்கு மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம ஏ போர்டு வச்சது மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பி போர்டு நம்ம சி போர்டெல்லாம் 4 அந்த மாதிரி வச்சோம், தூக்கி அப்படியே போர்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 6, 8 நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா 6, 8 பற்றி நான் நேற்று வீடியோவில் நிறையா பேசியிருந்தேன். இங்கேயும் 6, 8, 8, 6 கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒவ்வொரு செட்டு தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு செட்டு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த பேருக்கு மட்டும் 6, 8 கொடுத்துருப்பேன், 8, 6 கொடுத்துருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக அதுதான் வர மாதிரி எனக்கு கணக்கில் வந்துச்சு, அதை பார்த்தா நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ பிசிலையும் டேரெக்டாக ஒரு 68 வின் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே ஆல் போர்ட்லேயும் 6, 8 வின் பண்ணியிருக்கும். உங்களை கம்பேர் பண்ண சொல்கிறது அதுதான். அங்கே மேலே 6, 8 கொடுத்துருக்காங்களா, சிங்கிள் போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். சி போர்டில் நான் இருக்கிற எல்லா நம்பரையும் நான் கம்பேர் பண்ண சொல்ல, உங்கள் கணக்கில் வர நம்பர் அங்கே அந்த இதெல்லாம் சார்ட்லையோ ஃபார்முலாலே வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறதுலையும் உங்கள் நம்பரை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 6, 8 வந்து ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி வச்சு நல்லா மாதம் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8, 7, 6ன்னு கொடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா 760
68 சரிங்களா. இங்கேயும் ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா. ஸோ நம்ம கொடுத்த எல்லாத்துலேயுமே 3Dயாக இருக்கட்டும், ஆல் போர்டாக இருக்கட்டும், சாரி ஏபிபிசி எஸ்சியாக இருக்கட்டும், சிங்கிள் போர்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுக்கு மேலே எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் டெய்லி வின்னிங் வருது. பொங்கல் டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டு தான். ஏன்னா நேற்று முந்தா நாள் தான் நான் வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு சரிங்களா. ஸோ ஒரு 3D கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நாளானிக்கு இன்னொரு 3D போய் வாரத்தில் 2-3 3D அமையும் சரிங்களா. அப்போ தான் ஒன்று அமைஞ்சிச்சு. ஒரு நாள் 2 நாள் கேப்பில் திரும்பவும் நாளைக்கு நமக்கு அமையிற மாதிரி இருக்குது. ஸோ அமைஞ்சு எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து டெய்லி வின்னிங் கொடுக்குறேன்னா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா இருக்கிற இந்த 4 மாத வீடியோவும் எடுத்து பாருங்கள். போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து நீங்களே ஒரு டிசைட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கள கூட டிசைட் பண்ணிட்டு போடுறத பற்றியோ இல்லை கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணுறதை பற்றி யோசிங்க சரிங்களா. டப்புன்னு வந்துட்டு எதுவும் கமெண்ட் பண்ண வேணாம். அப்படி கமெண்ட் பண்ணால் அது உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு ஒன்றுமே இல்லை. ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் சரிங்களா. ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வந்து எல்லாத்துக்கும் கெஸ்ஸிங் போய் சேரணும், எல்லோரும் வின் பண்ணணுன்னு தான் எடுத்து கொடுக்குறேன் நான். ஸோ அது பிடிக்கலன்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட நீங்கள் மேட்ச் பண்ணிங்க. யாரும் கம்பேர் பண்ணி என் நம்பர் எடுத்து போடுங்கன்னு யாரையுமே நான் கம்பேர் பண்ண கிடையாது சரிங்களா. நான் டெய்லி வின்னிங் கொடுக்குறேன், அதை நான் தைரியமாக சொல்லுவேன் சரிங்களா. ஸோ அதை சொல்கிறதுல எப்படி சொல்லுவோம், திமிரா கூட சொல்லலாம். நான் வந்து டெய்லி வின்னிங் கொடுக்குறேங்க அந்த மாதிரி சொல்லலாம். அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்கன்னு தான் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் வந்து நம்ம வின்னிங் கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ போர்டில் 140937 சரிங்களா. பி போர்டில் 29185, சி போர்டில் 385149 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம சார்ட்டில் நீங்கள் எப்படி எடுக்கணும் ஒரு ட்ரிக்ஸ் போட்டிருந்தேன். வேணா அந்த 10 நம்பர் வருதுன்னு சொல்கிறவர் போய் அவரே பார்க்கட்டும், பார்க்க சொல்லுங்கள் அவரை. ஏன்னா இப்போ அவர் வீடியோ பார்க்க முடியாது, ஆக்சுவலி பிளாக் பண்ணிட்டோம், பார்க்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வீடியோ ஒரே ஒரு ட்ரிக் வீடியோ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் எடுங்க. இதோட நம்பர் அதிகமாக வருதா கம்மியாக வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நான் வந்து இந்த இதை வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதுனால தான் ஃபைனல் இந்த நம்பர்லேருந்து எது வந்து அதிகம் போர்டில் இறங்குதோ அதை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். நான் தான் கெஸ்ஸர் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதனால் அதை நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். இதை மெயினாக பாருங்கள் சரியா. இங்கே எடுத்து கொடுக்குறது அமையிறது நமக்கு ஃபார்முலாவில் சார்ட்டில் வருது, இதை மெயினாக பாருங்கள் சரிங்களா. ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் ஏ போர்டில் 149 சரிங்களா. 149 இத்தனை நம்பர் நான் விட்டுருக்கேன். 3ஆம் நம்பர் மட்டும் சப்போர்ட்டுக்கு போகிறேன் சரிங்களா. அதேமாரி பி போர்டில் 218 இவ்வளோ நம்பர் இருக்குது. இவ்வளோ நம்பர் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். எந்த நம்பர் விட்டுருக்காங்க அது நம்ம கெஸ்ஸிங்கில் தான் வருது, அப்படி மேட்ச் பண்ணுங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு 10 நம்பர் இருக்குது அப்படின்னா சொல்லாதீங்க. 10 நம்பர் தான் இருக்குது. 0 to 9 வரைக்கும் 10 நம்பர் தான் இருக்கும். என்ன பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் அப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அப்படி தான் இருக்கும். சி போர்டில் இப்போ இங்கே 1 2 3 வருது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நாளைக்கு 1 2 3 வந்து ரம்மி அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா. நம்ம போர்டு எடுக்கிறது வரது என்னது அமையது அப்படியே இருக்குது, மேலே இருக்குது சரிங்களா. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 385149 இதான் வந்து மேட்ச் ஆகிருக்கு. நம்ம ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் சி போர்ட் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், இது வந்து ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நம்பர்ஸ் சி போர்டு மட்டும். ஸோ அப்படின்றப்ப அதுவும் நம்ம இப்போ சார்ட்டில் எடுக்கிறதும் ப்ளஸ் அந்த மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வருன்றதுக்காக தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இயருக்கு இந்த ஒரு 1 மந்த் போனப்புறம் நம்ம திரும்பவும் எடுக்கலாம். 2023க்கு எடுக்கணும் சரிங்களா. எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் மாறும். ஸோ சி போர்டு ரெகுலராக பாஸ் ஆகும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. 8 அடிச்சு 3 இன்னும் அடிக்காமே இருக்குங்க. ஸோ ஒரு பெண்டிங் நம்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் 3 இங்கே கொடுத்துருக்கேன். இங்கேயும் 3 வந்திருக்கு, நான் இங்கே கொடுக்கல, இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அடுத்தது 045 ஒன்று இங்கே 3 4 5ன்னு வந்துன்னு சொல்லிடாதீங்க. அது வந்து பெண்டிங்கே அடிச்சுட்டு வருது. ஒரு நாளைக்கு 3ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்த ட்ரிப்பு திரும்ப 8ஆம் நம்பர் இருக்குன்னா 0 4 5 மட்டும் தான் கொண்டு போவேன் நான். அது பழசு பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இதுலேருந்து 3 4 5 அந்த 0க்கு பதிலாக ஒரு 8 கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை ஃபைனல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 அந்த 0க்கு பதிலாக 8 5 9 ஒரு 6ஆம் நம்பர் கொண்டு போயிருக்கேன் நான் சரிங்களா. நாளைக்கு இருக்கிறத அப்படியே தான் திரும்பி உட்கார்ற மாதிரி தான் தெரியுது சரிங்களா. 68ன்றது அப்படியே ஒரு 86 உட்கார்ற மாதிரி தெரியுது. அதனால் 6ஆம் நம்பர் கொண்டு போயிருக்கேன். 8ஆம் நம்பர் இங்கே வச்சுருக்கேன் நான். அதையும் சொல்லிடுறேன். பிசி நம்பர்ஸ் நான் எழுதாத விட்டுட்டேன் சரிங்களா. பிசி நம்பர்ஸ் வந்து நான் எழுதலை, இருந்தாலும் நான் இப்போ சொல்லிவிட்டு இங்கேயே எழுதிடுறேன் சரிங்களா. பிசி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எழுதியிருக்கணும். சரி விடுங்க, 38 சரி. ஃபஸ்ட்டு பிசி பார்த்திங்கன்னா ஒரு 23 போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 23 38 சரிங்களா. 23 38 93 சரிங்களா. 93 அதேமாதிரி ஒரு 47 எது இங்கே கொடுத்துருந்தேன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் எழுதியிருந்தேன்னா இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து
ஏதோ டப்புன்னு எடுத்துட்டேன், நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி 87 சரிங்களா, 87 கொடுத்துட்டேன். நான் 87 ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து அது வந்து நீங்கள் 78 கொடுத்துருக்கேன், 87 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இது ஒரு 8 9 வச்சுக்கோங்க, 89 சரிங்களா. 89 113 கொடுத்தாச்சு சரிங்களா. 113 289 கொடுத்துட்டேன். 6 அதேமாதிரி 2 2 7 7 2 6 சரிங்களா. இந்த கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அந்த 86 பேட்டர்ன் ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக 26 பேட்டர்னும் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ 84 வருது. 84 கொடுக்காமல் இருக்குது. 84 சரிங்களா. 51 34 சரிங்களா. 51 34 சரிங்களா. இதான் வந்து பிசியில் வருது. ஏன்னா பிசி டேரெக்டாக நம்ம வின்னாகிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம். நான் கொஞ்சம் கீழே கூட நான் காமிக்கிறேன் நான் சரிங்களா. 51 34 இதான் பிசி நம்பர்ஸ். ஸோ நான் ஆல்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து போர்டு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 2 போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் போகிறேன் நாளைக்கு. ஸோ இந்த 2 நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. அதனால தான் ஒரு 26 பற்றி நம்ம பேசணும். சி போர்டில் 6 தான் திரும்ப உட்கார்ற மாதிரி தான் நிறைய கணக்கில் வருது. பட் நம்ம இங்கே இடத்துல 6 கொடுத்துருக்க மாட்டோம். பட் என்னுடைய கணக்குப்படி வரதுனால நான் 6ஆம் நம்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதனால் இதை பண்ணியிருக்கேன். ஒருவேளை மிஸ் நம்பரில் 6 அடிச்சிருச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா மேலேயும் நம்ம 4 நம்பர் தான் ப்ளே பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் வந்து நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கு ஒரு இது கொடுக்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. டெய்லி வின்னிங் கொடுக்குறோம். ஸோ சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 4 சரிங்களா. பி போர்டில் ஒரே நம்பர் தான் போகிறேன். இன்னொரு நம்பர் சப்போர்ட்டுக்கு போய்க்கிறேன். சி போர்டில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சி போர்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட்டால் ஒரு 3ஆம் நம்பர், இங்கே வந்து 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. சப்போர்ட்டில் கொடுத்த நம்பருக்கு போயிருக்கேன் கீழே. ஸோ இங்கே வந்து நம்ம சி போர்ட் பார்த்துடலாம். சி போர்டில் நாளைக்கு முழுக்க ஒரு 3ஆம் நம்பரோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிற நம்பரும் அதுதான். ஸோ 8 அடிச்சிருக்கு. ஸோ 8 ரிப்பீட் வருமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ 0 அப்படின்னா ஒரு 8 ஒரு 5 அப்படி வரலாம். 0 8 5 பேட்டர்ன் சொல்லியிருப்பேன், பழைய ஆளுங்களுக்கு தெரியும் சரிங்களா. 0 8 5 அந்த பேட்டர்ன் வரலாம். ஸோ அதேமாதிரி ஒரு 6ஆம் நம்பர் அடுத்த ஆப்ஷனாக நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 6ஆம் நம்பர் அடுத்த ஆப்ஷனாக போகிறேன். 9ஆம் நம்பர் சரிங்களா. இது 8ஆம் நம்பர் மட்டும் நான் விடுறேன். ஸோ ஏன் விடுறேன் அப்படின்னா நாளைக்கு 6 அல்லது 8 ஏதோ ஒரு நம்பர் உள்ள போர்டில் இருக்குது. நான் வந்து அதை சி போர்டில் 6ஆம் நம்பராக கொண்டு போகிறேன். 6க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிறதுனால நான் 6ஆம் நம்பர் கொண்டு போகிறேன் நான் சரிங்களா. ஸோ இதுதான் இதனுடைய ஆர்டர். பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். அடுத்த ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் நம்பர். அடுத்தது 9ஆம் நம்பர் போகிறேங்க. அப்புறம் 4. ஸோ இது 2ல் 1 அப்படி தான் அதை மிஷின் நம்பர் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா. மிஷின் நம்பர் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க இது பண்ணிக்கோங்க. நான் பிசி நம்பர் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். 23 38 93 47 89 72 66 84 51 34 சரிங்களா. ஸோ இப்போ ஆல்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் 43 61 98 84 72 42 சரிங்களா. 6 கொண்டு வந்திருக்கேன். 66 அங்கேயும் பிசிலையும் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. வேணால் ஒரு 6 4 இல்லை 6 1 போகலாங்க. பிசியில் மாற்றுறேன் நான் சரிங்களா. பிசியில் மாற்றிருக்கேன் சரிங்களா. 6 4 இல்லை 6 1 என்ன இப்போ தான் அடித்தாங்க. மிஷின் நம்பரில் 4 1 வந்துச்சு சரிங்களா. 0 8 86 76ன்னு கொடுத்துருக்கேன். இது கூட ஒரு 26 நான் மேலே மேட்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் இப்போ ஒரு 3D அமையுது. நாளைக்கு நல்ல ஒரு 3D அமையலாம். இது வந்து நம்ம முஸ்லீம் சகோதரர் அவங்களுடைய நம்பர்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக அடிக்காமல் வந்து இப்போ தான் அடித்தாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அடித்தாங்க. திரும்பவும் அது கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு எடுத்து கண்டிப்பாக ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட இங்கே 7 8 8 6 அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டில் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 786 இதுக்கு ஆல்டர்னேட்டு தான் நான் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. 326 அதேமாரி 6 6 2. ஸோ 6 6 பேட்டர்ன் நிறைய இடத்துல வருது. அதனால் 616 சரிங்களா.
அப்புறம் 227 2 மணி நாளாக வந்துட்டுருக்கு. 227 722ன்னு வந்துட்டுருக்கு. ஸோ அது திரும்பவும் வருது. அதனால் நாளைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துட்டால் இதெல்லாம் வந்துட்டால் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக தேடி தட்டி தூக்குவோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் ஏதாவது மிஷின் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மாஸ் வின்னிங் வரும். ஸோ 787 சரிங்களா? அதேமாதிரி 382. ஸோ இதனுடைய ஆல்ட்ரேஷன் தான் இது. ஒரு 8ஆம் நம்பர் வச்சுருக்கேன், 6ஆம் நம்பர் ரிப்பீட் வந்தனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 034 113 அப்படி இல்லைனா 171 சரிங்களா? இன்றைக்கி அடிச்சிச்சில்ல 141 மிஷின் நம்பர். ஸோ அதேமாதிரி திரும்புகிற மாதிரி இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதேமாதிரி 978 அதேமாதிரி 993 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த 10 நம்பர் கொடுக்குறேன்னு சொன்ன நண்பர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். இங்கே பார்த்துக்கோ நண்பா, மேலே இருக்கிற நம்பர்லாம் நீ கண்ணை மூடிட்டு விட்டுரு, கீழே நான் சொல்கிற நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிவிட்டு என்கிட்ட காமி. ப்ளே பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணிட்டேங்க அப்படின்னு நீ காமிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தைரியம் இருக்காது, கேட்டால் ஓடிடுவீங்க. என்னடா அப்படி கேட்குறாங்களான்னு. நான் என்ன காசாங்க கேட்டேன், நீங்கள் என்ன நம்பர் போட்டிங்கன்னு காமிங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்குன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? 95. ஸோ இந்த 8 அப்படின்றத நான் ஆப்ஷனில் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? இதான் வந்து நான் போர்டு அங்கே மேலே எடுத்த சிங்கிள் போர்டு கீழே மேட்ச் பண்ணியிருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங், நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. 3D வின்னிங்கே வர மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. மிஷின் நம்பர் வந்திருப்பா கன்ஃபார்ம் பண்ணி தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.